बहुत बहुत धन्यवाद देता हूँ, उनका अभिनंदन करता हूँ, क्योंकि ये विक्ट्री जो है ये लैंडस्लाइड विक्ट्री है, ये मैंने कहा था। I want to thank the people of Wayanad from my heart for giving me the honor to represent them, for giving me so much love in my whole campaign while I was there, and then for voting for me in the manner that they have. It's a testament to the fact that my brother worked hard there, and their love for him and their trust in me. So I feel it's a great honor and I will respect it fully. வணக்கம். இது கேள்விக்களம். நாடே எதிர்பார்த்த மிக முக்கியமான சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இன்றைக்கு வெளியாகியிருக்கின்றன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி, சிவசேனை, அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ், இந்த கட்சிகளுடைய கூட்டணி ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை இந்த தேர்தலிலே பெற்றிருக்கிறது. 5 மாதங்களுக்கு முன்பு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி, இந்தியா கூட்டணி 48இல் 30 இடங்களை வென்ற இந்தியா கூட்டணியால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த தேர்தலில் அந்த வெற்றியை சாதிக்க முடியவில்லை. படு தோல்வியை காங்கிரஸ் கூட்டணி அடைந்திருக்கிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி 133 இடங்களில் அந்த கட்சி மட்டும் வென்றிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக 57 இடங்களில் சிவசேனையும் 41இல் அஜித் பவார் கட்சியும் வென்றிருக்கின்றன. இந்த வெற்றி அதிர்ச்சி தரக்கூடிய அளவுக்காக இந்த முடிவுகள் இருக்கின்றன என்று ராகுல் காந்தி கூறியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சி இந்த வெற்றியை பரிசீலிக்கும், இந்த தோல்வி குறித்து பரிசீலிக்கும் என்று சொல்லியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி இந்த வெற்றி என்பது மக்கள் நலத்திட்டங்களுக்கு, வளர்ச்சிக்கு கிடைத்த வெற்றி என்று வர்ணித்திருக்கிறது. இன்னொரு மாநில சட்டமன்ற தேர்தல் ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவு. அங்கும் கருத்து கணிப்புகளை தவிடு பொடியாக்கி ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி ஒரு அபரிமிதமான வெற்றியை இந்த தேர்தலிலே பெற்றிருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்தித்த ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இந்தியா கூட்டணி என்பது இந்த தேர்தலில் அந்த முடிவை அப்படியே மாற்றி வலுவான அளவில் வெற்றியை இந்த முறை பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாநிலத்தில் பாஜக பிரம்மாண்டமான வெற்றியும், ஜார்க்கண்டில் JMM தலைமையிலான இந்தியா கூட்டணி ஒரு சிறப்பான வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். இடைத்தேர்தல்கள் பல மாநிலங்களில் நடந்திருக்கின்றன. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், அசாம் போன்ற மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி அபார வெற்றியை பெற்றிருக்கிறது. கடந்த மக்களவைத் தேர்தலில் பெற்ற வெற்றியை சமாஜ்வாதி கட்சியால் இடைத்தேர்தலில் சாதிக்க முடியவில்லை. கர்நாடகாவில் நிலைமை வேறாக இருக்கிறது. கடந்த மக்களவைத் தேர்தலில் படுதோல்வி அடைந்த காங்கிரஸ் கட்சி இப்போது 3 இடங்களிலும் சட்டமன்ற தேர்தலிலே வென்றிருக்கிறது. கௌரவ யுத்தம் போல் முன்னாள் முதலமைச்சர்களுடைய மகன்கள் நிறுத்தப்பட்ட இடங்களிலும் கூட காங்கிரஸ் வென்றிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி மகாராஷ்டிராவிலே வெற்றி பெற்றது எப்படி? அங்கு செயல்படுத்தப்பட்ட மகளிர் நலத்திட்டங்கள், குறிப்பாக மகளிர் உரிமை தொகை என்று தமிழ்நாட்டில் சொல்லப்படக்கூடிய இந்த திட்டம் அங்கு மாதத்துக்கு 2100 ரூபாய் என்கிற அளவிற்கு 23 மில்லியன், ஏறத்தாழ 2.5 கோடி மக்களுக்கு தரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான திட்டமாக அங்கு இருக்கிறது. இந்த மகளிர் நலத்திட்டம் அங்கு பெரிய வெற்றியை சாதித்தது என்பது ஆய்வாளர்களுடைய கருத்தாக இப்போது வந்திருக்கிறது. அதை போலவே மகளிரை மையப்படுத்தி மையா சம்மான் யோஜனா என்ற பெயரில் பழங்குடி மக்கள், நலிந்த பிரிவினருக்கு உரிமை தொகை 1000 வழங்கிய ஒரு திட்டம் என்பது சிபு சோரன் கட்சிக்கு வெற்றியை தந்திருப்பதாக முதற்கட்ட செய்திகள், ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது குறித்து நாம் விவாதிக்கப் போகிறோம். காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள், பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள், அரசு பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் கார்த்தி சிதம்பரம் அவர்களுடைய முதற் பார்வை கேட்கணும்.
காங்கிரஸுடைய ஒரு படுதோல்வி வரலாற்றில் இல்லாத அளவுக்கு காங்கிரஸ் மிக மோசமான தோல்வியை மகாராஷ்டிராவிலே சந்திச்சிருக்கு. இந்த தோல்விக்கு என்ன காரணம்? இந்த தோல்வியை எதிர்பார்த்தீங்களா? தோல்வி டெஃபினட்டாக எங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் ஒரு மாநிலத்திலும் ஒரு தேர்தல் இலக்கணம் இருக்குது. அந்த ஒரு மாநில இலக்கணமும் வேறுபடுகிறது. மகாராஷ்டிராவிலே நாங்கள் தோல்வி அடைந்து இருக்கிறோம். என்ன காரணத்துக்காக தோல்வி அடைந்தோம் என்பதையெல்லாம் இன்னும் கிரானுலர் டேட்டாவை எடுத்து தான் பார்த்து அனலைஸ் பண்ணுமே தவிர இப்போ என்னால் சொல்ல முடியாது என்ன காரணத்துக்காக தோல்வி அடைந்தோம் என்று. இப்போ மேல்படியாக என்னால் சொல்ல முடியாது. இந்த ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு மக்களவைத் தேர்தலில் மகாராஷ்டிராவில் பெற்ற வெற்றி என்பது காங்கிரஸுக்கு ஒரு புத்துயிர் கிடைத்து விட்டது அப்படின்ற அளவில் இருந்தது. அதே கூட்டணி இப்போதும் தொடர்ந்துச்சு. காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே, சரத்பவார். இந்த கூட்டணி 5 மாதத்துக்கு முன்னாடி சாதித்த ஒன்றை இப்போ எப்படி சாதிக்க முடியாமல் போச்சு? அதே மொமெண்டத்தை ஏன் காங்கிரஸால் ஒரு ஹரியானாவை லூஸ் பண்ணது மாதிரி மகாராஷ்டிராவிலையும் லூஸ் பண்ணியிருக்காங்க? பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேறு, அசம்பிளி எலெக்ஷன் வேறு. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கர்நாடகாவில் நாங்கள் வெற்றி அடையலை. ஆனால் இன்றைக்கி நடந்த 3 இடைத்தேர்தலிலும் கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி வெற்றி அடைந்திருக்கு. அதனால் மக்கள் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பார்வையில் வாக்களிக்கிறார்கள், சட்டமன்ற தேர்தலில் இன்னொரு பார்வையில் வாக்களிக்கிறார்கள். அந்த பார்வையில் தான் அவங்க வாக்களிக்கிறார்கள். கூட்டணியில் அதே கூட்டணியாக இருந்தாலும் மக்களுடைய பார்வை வேறுபடுகிறது ஒரு தேர்தலிருந்து இன்னொரு தேர்தலுக்கு. அதனால் முடிவுகளும் வேறுபடுகிறது. நீங்கள் ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். இந்த தடவை பார்லிமெண்ட்டில் இந்த அளவுக்கு வெற்றி அடையாவிட்டாலும் சட்டமன்றத்தில் நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். அதனால் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் அசம்பிளி எலெக்ஷனுக்கும் கோரிலேஷன் கிடையாது. உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பாஜக சரியாக பண்ணலை பார்லிமெண்ட் எலெக்ஷனில். ஆனால் இப்போ நீங்கள் நடந்திருக்கிற இடைத்தேர்தலில், சட்டமன்ற இடைத்தேர்தல் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதனால் எல்லா இடத்துலையுமே அது வருது. அதனால் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷனே ஒரு சட்டமன்ற எலெக்ஷனுக்கு ரிஃப்ளெக்ஷனாகவோ அது மிரராகவோ இருப்பது கிடையாது என்பது தான் இன்றைக்கி இருக்கிற நியூ ரியாலிட்டி. இல்லை, தொடர் தோல்விகளை சந்தித்து கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சிக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ன்றது ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கை தரக்கூடிய தேர்தலாக, ரிவைவ் ஆகுது அப்படின்றதுக்கான ஹோப்பை தரக்கூடிய தேர்தலாக நாடாளுமன்ற தேர்தல் இருந்தது. குறிப்பாக மகாராஷ்டிராவை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் 48 கூட்டணியில் 30 ஜெயிச்சது. காங்கிரஸ் மட்டுமே 13 எம்பிக்கள், ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்ற அளவுக்கு ஜெயிச்சாங்க. இந்த தேர்தலில் எம்எல்ஏல 15 சீட்டு ஜெயிக்கிறதுக்கே தள்ளாடக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கிறோம். ஒரு கருத்து முன்வைக்கப்படுவது, ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை முன்னிறுத்தல, காங்கிரஸ் கட்சி ஒரு கொகசிவான ஒரு தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ளல. பழைய நாடாளுமன்ற தேர்தலில் என்ன தீம்ல தேர்தலை சந்திச்சாங்களோ, கேஸ்ட் சென்சஸ், கான்ஸ்டிடியூஷனுக்கு ஆபத்துன்ற அதே பார்வையில் இந்த தேர்தலையும் சந்திச்சாங்க. உள்ளூர் சிக்கல்களை பேசாம பழைய நரேட்டிவ்லேயே இருந்தாங்க. அது இதற்கு காரணம்னு சொல்லப்படுது. இருக்கலாம். ஏன்னா நான் தான் சொல்கிறேன், நான் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நேரடியாக நான் பங்கேற்கவில்லை. அதற்கு சம்பந்தப்பட்டவர்கள், எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அதை பற்றி ஆய்வு செய்வார்கள். நிச்சயமாக ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம்தான். ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நல்ல ரிசல்ட் வரும்பொழுது, இதே கூட்டணிக்கு நல்ல ரிசல்ட் வரும்போது அது ரிப்பீட் ஆகலை, ஒரு 4-5 மாதத்தில் ரிப்பீட் ஆகலை என்பது யதார்த்த உண்மை. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஹரியானாவாக இருந்தாலும் சரி, மகாராஷ்டிராவாக இருந்தாலும் சரி, இது எங்களுக்கு ஒரு பின்னடைவு தான். எங்களுடைய மொமெண்டத்துக்கு இது ஒரு ஸ்பீட் பிரேக்கராக இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு தேர்தல் முடிவு அப்படின்ற ஒன்று முக்கியமானது. ஏன்னா ஹரியானாவில் எல்லா கருத்து கணிப்பும் காங்கிரஸ் ஜெயிக்குன்னாங்க. ஆனால் காங்கிரஸால் அதற்கு பிஜேபி ஒரு தேர்தலுக்கு வியூக்கக்கூடிய வியூகங்களை அவங்க எடுத்துக்கிற அளவுக்கான சீரியஸ்னஸ், அவங்க பின்பற்றக்கூடிய ராஜதந்திரங்கள் காங்கிரஸும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் பின்பற்றலை. குறிப்பாக ஜேஎம்எம்மோட ஒரு மாநில கட்சி தலைமை தாங்கி நடத்துகிறப்ப அவங்க எடுத்துக்கிற அளவுக்கான முயற்சிகளை காங்கிரஸ் எடுத்துக்கொள்ளலை. ஜார்க்கண்டில் ஜெயிச்சிருக்காங்கன்னா ஜேஎம்எம்மோட முயற்சி, அதில் காங்கிரஸ் உறுதுணை தான். ஆனால் காங்கிரஸ் லீட் பண்ணுற இடத்துல அவங்களால மற்றவங்களுக்கும் வெற்றியை தேடி தர முடியல, அவங்களுக்கும் தர முடியலன்றாங்களே சார். இப்போ கர்நாடகாவை என்னன்னு சொல்லுவீங்க? கர்நாடகாவில் யார் எங்களுக்கு உதவி பண்ணாங்க? நாங்கள் தனியாக தானே நின்று ஜெயித்தோம். கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தலையும் தனியாக நின்று ஜெயிச்சிருக்கோம். இப்போ நடக்கிற இடைத்தேர்தலும் நாங்கள் தனியாக நின்று ஜெயிச்சிருக்கோம். 2 கட்சி கூட்டணி வச்சுருக்காங்க. 2 கட்சியோட முன்னாள் முதல்வர்களே அங்கே போட்டியிட வைத்திருக்கிறார்கள்.
அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் வந்து நீங்கள் ஒருத்தர் கேபினெட் மினிஸ்டராக இருக்கார், இன்னொருத்தர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்கார். அவங்க வெக்கேட் பண்ண சீட்டையே காங்கிரஸ் இன்னைக்கு வின் பண்ணதில்லை. அதனால் ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, ஒரு பொலிட்டிக்கல் கிராமர் இருக்குது. அப்படி கேரளாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாராளுமன்ற தேர்தலில் பிரியங்கா காந்தி அவர்கள் அமோக வெற்றி பெற்றிருக்கிறார். அதனால் ஒரு மாநிலத்தில் நடக்கிறத வச்சு இன்னொரு மாநிலத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ராப்புலேட் பண்ண முடியாது. எல்லாமே இண்டிபெண்ட், கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட். நான் இப்போ பல தடவை சொல்லுவேன், இந்திய தேர்தல் என்பது ஒரு டென்னிஸ் மேட்ச் மாதிரி. ஒரு செட்டுக்கும் இன்னொரு செட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு செட்டில் நீங்கள் என்ன ஸ்கோரில் ஜெயித்தாலும் அடுத்த செட்டை லவ்வாலில் தான் ஆரம்பிக்கணும். மகாராஷ்டிராவில் ஜெயிக்கிறதுனாலையோ தோக்கிறதுனாலையோ அது வந்து கர்நாடகாவை பாதிக்காது. மகாராஷ்டிராவில் ஜெயிக்கிறதுனாலையோ தோக்கிறதுனாலையோ அது தமிழ்நாட்டை எந்த விதத்திலையும் பாதிக்காது. 2 மாநிலத்துக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்குது. 2 மாநிலமும் வெவ்வேறு மாநில வாக்களித்திருக்கிறார்கள். அதனால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பொலிட்டிக்கல் கிராமர், ஒரு பொலிட்டிக்கல் இலக்கணம் இருக்குது. அந்த இலக்கணத்துப்படி தேர்தல் நடக்கும். வெற்றி அடைந்தோம் என்றால் ஏன் அடைந்தோம் என்பதை ஆராய வேண்டும். தோல்வி அடைந்தோம் என்றால் நிச்சயமாக எதற்காக தோல்வி அடைந்தோம் என்று ஆராய வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். இந்த முடிவுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலும் இன்னொரு தேர்தலோட ஒப்பிட முடியாத ஒன்று. அதுக்குன்னு இருக்கிற கிராமர் வேற. அப்படின்னா இந்த கிராமரை படிக்கிறதுல காங்கிரஸ் கட்சி திணறுதா? சில ஊரில் கரெக்டாக படிக்கிறோம், சில ஊரில் சரியாக படிக்கிறது இல்லை என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். கர்நாடகாவில் நிச்சயமாக கரெக்டாக படிக்கிறோம். வருகின்ற காலத்தில் கேரளாவில் நல்லாவே படிப்போன்று நம்புகிறேன். ஆனால் சில ஊரில் சரியாக படிக்கிறது இல்லை. அந்த சென்டிமெண்ட்டோ, அங்கே இருக்கிற எங்களுடைய ஸ்ட்ரக்சரோ, எங்களுடைய லீடர்ஷிப்போ, பப்ளிக்குடைய மைண்ட் செட்டை சரியாக புரிஞ்சிக்காமல் நடந்துக்கலாம். இல்லை நாங்கள் சொல்கிறத அவங்க முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இல்லை நாங்கள் சொல்கிறத நாங்கள் ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்கலாம். பல ரீசன் இருக்கலாம். அது நான் இங்கே இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருந்து அந்த மொழியை பேசாதவன் நான் வந்து அதுக்கு வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுக்க முடியாது. அந்த மொழியை பேசுபவர்களுக்கு தான் அந்த ஒரு மாநில அரசியலுடைய இலக்கணம் நன்றாக புரியும். அந்த மகாராஷ்டிராவிலேயோ நான் ஜார்க்கண்ட்லேயோ அந்த மொழி பேசாதவனால் எனக்கு அது முழுமையாக புரிவது கிடையாது. அதுக்கு புரிய வேண்டியவர்கள் அந்த தலைமையில் இருப்பார்கள். அவர்கள் கண்டிப்பாக ஆய்வு செய்வார்கள். நிச்சயமாக ஒரு யூனிஃபார்ம் ஒரு எலக்டோரல் ப்ராக்டிஸ் வந்து எல்லா ஊர்லேயும் சக்சீஸ் ஆகுது சொல்ல முடியாது. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கும் பிஜேபிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. பிஜேபிக்கு சமுதாய ரீதியாக சப்போர்ட் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்குது அவுட் சைட் த பொலிட்டிக்கல் ஃபர்மமெண்ட். அதாவது ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்தாலும் சரி, அது வந்து இந்த ராம் சேனா, அந்த மாதிரி ஏபிவிபி, அந்த மாதிரி இருக்கிற நிறையா இந்த டெம்பிள் மூமெண்ட்ஸ், அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஹிந்துத்வாவை சப்போர்ட் பண்ணுகின்ற சோஷியல் ஆர்கனைசேஷனல் சப்போர்ட் வந்து பாஜகவுக்கு நிறையா இருக்குது. அதனால் அவங்க தேர்தல் இல்லாத நேரத்திலும் ஒரு உறவை வைத்துக் கொள்ளிருக்கிறார்கள் சில மக்களோடு. ஆனால் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் ஆர்கனைசேஷன்ஸ் காங்கிரஸ் கட்சிக்கு கிடையாது என்பது எங்களுக்கு ஒரு வீக்னஸ் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மகளிர் நலத்திட்டங்கள், மகளிர் உரிமை தொகை அப்படின்னு கொடுக்கறது அல்லது மகளிரை முன்னிறுத்தி கொடுக்கக்கூடிய திட்டங்கள் அப்படின்றது தேர்தல் வெற்றியில் ஒரு தாக்கத்தை செலுத்துது. அது மகாராஷ்டிராலையும் அந்த தாக்கத்தை பார்க்க முடியுதுன்ற ஒரு கோணம் இருக்குது. இன்னொன்று, எப்பவுமே தேர்தல்ன்றது பிரதமரை திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரான பிறகு பிஜேபி சந்தித்த தேர்தல்களில் அவரை முன்னிறுத்தி தேர்தல் பரப்புரை நடக்கிறத பார்த்தோம். ஆனால் ஹரியானாலையும் சரி மகாராஷ்டிராவிலையும் அப்படியான ஒரு பரப்புரை மோடி வெர்சஸ் ராகுல் அப்படியான பரப்புரை இல்லாமல் வேற ஒரு தன்மையில் நடந்தது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர் ஒரு நல்ல யுக்தி. அது வந்து தேர்தல் யுக்தி மட்டுமல்ல, ஒரு நல்ல பொருளாதார யுக்தி என்பதுதான் என்னுடைய கருத்து. அதைத்தான் நம்ம தமிழ்நாட்டில் பிரச்சாரத்தின் போது நான் சொன்னேன், சொட்டு நீர் பாசனம் போல அப்படி என்று சொன்னேன். அது நேரடியாக மக்களுக்கு பணம் செலுத்துவது என்பது அந்த சுற்று வட்டார பொருளாதாரத்தை நிச்சயமாக ஊக்குவிக்கும். இது ஒரு நல்ல யுக்தி என்று தான் சொன்னேன். அதனால் டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர் மூலமாக சில சமயம் நல்ல நம்பிக்கை ஒரு அரசியல் கட்சி மீதோ, குறிப்பாக அரசாங்கத்தின் மீதோ மக்களுக்கு வருவது இயல்பு தான். ஆனால் அதே நியதியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஒர்க் அவுட் ஆகல. ஜெகன் ரெட்டி வந்து இந்த மாதிரி நிறைய டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர் பெனிஃபிட்ஸ்லாம் பண்ணார். ஆனால் அவர் படுதோல்வி அடைந்தார். இது செய்கிறதுனால மட்டுமே ஜெயிக்கிறாங்க, இது செய்யாதவங்க ஜெயிக்கிறது இல்லை என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநிலத்தில் இருக்கும் அரசியல் இலக்கணம், அங்கே இருக்கும் கூட்டணி, இதெல்லாம் வைத்து தான் ஒரு ஓவரால் ஒரு முடிவுக்கு வர முடியும் ஒழிய வெறும் இந்த டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபரை வைத்து மட்டுமே ஒரு கட்சி ஜெயிக்குது தோக்குது என்று என்னால் முடிவு சொல்ல முடியாது. ரெண்டாவது, பிரதம மந்திரியை முன்னிறுத்தாமல் அவர்கள் தேர்தலை சந்திக்கிறார்கள் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுலேருந்து என்ன தெரியுதுனாக்க, பிஜேபி கொஞ்சம் அவர்களுடைய எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டை வந்து இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கிறேன். அதுலேருந்து அவர்கள் வந்து அதை வந்து இன்னும் கொஞ்சம் மூவிங் பியாண்ட் பர்சனாலிட்டிஸ், ஒரு சிஸ்டமிக் மெத்தடில் எலெக்ஷனை இப்போ சந்திக்கிறதுக்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள் என்பதை உணர்த்துகிறது. நன்றி திரு கார்த்தி. திரு நாராயணன், இந்த தேர்தல் முடிவுகள் பற்றின உங்கள் புரிதல் என்ன சார்?
என்னை பொறுத்தவரையில தொடர்ந்து மகாராஷ்டிராவில பாரதிய ஜனதா கட்சி தோல்வியுறும், இந்த கூட்டணி தோல்வியுறும் என்றெல்லாம் ரொம்ப அண்டர்மைன் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி இல்லை என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து வைத்திருந்தோம். இன்னும் சொல்ல போனால் பல்வேறு விவாதங்கள்ல கூட 175 இடங்களை நாம் பெறுவோம் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தோம். காரணம் என்னவென்றால் அங்கு நல்ல தொழில் முன்னேற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, முதலீடுகள் அதிகரிக்கின்றன, வளர்ச்சி முன்னேற்றம். இதுல எந்த பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள் வந்தாலும் கூட சிலைக்காமல் அதுல கவனம் செலுத்தி மகாராஷ்டிராவை ஒரு முன்னேறிய மாநிலமாக மேலும் மேலும் ஆக்கி கொண்டிருந்ததுதான் ஒரு மிக சிறந்த உதாரணம். அதே போல மக்கள் நல திட்டங்கள், வறட்சி காலத்துல வெள்ள காலத்துல எல்லாம் கூட மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும்படி மக்களுடைய வசதிகளுக்காக பல்வேறு திட்டங்களை இந்த அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கிறது. மகாராஷ்டிராவை பொறுத்தவரையில இதுதான் விஷயம். அதே மாதிரி இதுல மிக இந்த 2 எலெக்ஷன்லயுமே பாத்தீங்கன்னா வலுவான கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை இங்க நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவில பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இப்ப சொல்றாங்க, காங்கிரஸ்ல கூட இதுல ஏதோ பயங்கரமான ஒரு மாயம் நடந்துடுச்சு, ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் இல்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிஜேபி 2019 இருந்து இப்ப 2024 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே சதவிகித வாக்குகளை தான் பெற்றிருக்கிறது. ஒரே ஒரு விழுக்காடு தான் அதிகமாக பெற்றிருக்கிறது. அப்கோர்ஸ் சீட்ஸ் குறைவா நாங்க நின்றிருப்போம். இந்த முறை 149 தொகுதியில நின்றிருக்கிறோம். ஆனா எங்களுடைய வின்னிங் பெர்சன்டேஜ் அதிகமா இருக்குது. ஆனால் கடந்த முறை நீங்க பார்த்தீங்கன்னா தேசியவாத காங்கிரஸ் மொத்தமா, அதாவது பிளவுபடாத தேசியவாத காங்கிரஸ் 16.71 விழுக்காடை பெற்றிருக்கிறது. இந்த முறை இந்த பிளவுபட்ட 2 அந்த அணிகளையும் நாம் சேர்த்து பார்த்தால் 9 + 11 கிட்டத்தட்ட 20.3 விழுக்காடு வாக்குகளை பெற்று 5 விழுக்காடு அதிகமாக பெற்றது. காரணம் பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்குகள் அங்கே சென்றிருக்கின்றன. அப்போ இந்த 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 கட்சிகள் பிளவுபட்டதை மக்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. கடந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்காக வாக்களித்தவர்கள் முதுகிலே குத்திவிட்டு அவர்கள் சிவசேனா முதல்வராகணும்னு செஞ்சது மக்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் இந்த முறை அதிக 133 இடங்கள்ல வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் என்று நான் அதே போல வாக்கு சதவீதத்துல பெருசா மாற்றம் இல்ல, ஆனா பிஜேபி போட்டியிட்ட இடங்கள்ல ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா 133 இடத்துல பிஜேபி தனியாவே ஜெயிச்சிருக்கிறாங்க. இங்க போன தேர்தலில் பேசப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சரத்பவார் ஆகட்டும் உத்தவ் தாக்கரே ஆகட்டும் என்ன கருத்தை முன் வச்சாங்கன்னா, ஒரு 5 ஆண்டுகளாக 2019 தேர்தலிலிருந்து இந்த மாநிலத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை, கட்சியை உடைக்கிறாங்க, எங்கள் கட்சிகளெல்லாம் உடைச்சிட்டாங்க, அதிகாரத்துக்காக இதை நாடிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள்கிட்ட போய் தங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்ற கோணத்தை முன் வச்சாங்க. மகாராஷ்டிராவோட பிரைடு, மீதி ஆட்கள் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் மகாராஷ்டிரா அரசியலை தீர்மானிக்கிறார்கள் அப்படின்லாம் கூட ஒரு பரப்புரை செய்யப்பட்டுச்சு. அப்போ எடுபட்ட அந்த வாதம் 4 மாசத்துல எடுபடலை அப்படின்னா, ஒரு பிரச்சனைன்றது ஒரு தேர்தலில் ஒரு முறை தான் மக்கள்கிட்ட எடுபடும், அதே பிரச்சனையை மீண்டும் பேசினா அது எடுபடுறது இல்லைன்னு அர்த்தமா? இல்ல, அதுல கார்த்தி சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்று சொன்னால் ஒவ்வொரு தேர்தல்களிலும் ஒரு மாதிரியான சிந்தனை மக்களுக்கு இருக்கிறது. அதே போல பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் கூட மக்கள் அப்படித்தான் முடிவு செய்கிறார்கள். நம்மால் அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. அதே மாதிரி தேர்தல் வியூகம் இது எல்லாமே வித்தியாசப்படுகிறது என்னும் பொழுது இதுதான் ஜனநாயகம், இதுதான் ஜனநாயகத்தினுடைய விளையாட்டு என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இதே போலதான் நீங்க ஜார்க்கண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி, நான் இப்போ எப்படி நாம இந்த கூட்டணி பத்தி விரிவா நம்ம பேசுறோமோ இந்த மகாராஷ்டிரால, அதே மாதிரி அந்த பக்கம் போனீங்கன்னா பிஜேபியினுடைய வாக்கு சதவீதம் அங்கே குறையவில்லை. பிஜேபி 3 இடங்களை குறைவாக பெற்றாலும் கூட கடந்த தேர்தலையும் 33 விழுக்காடு பெற்றிருக்கிறது, இந்த தேர்தலில் 33 விழுக்காடு பெற்றிருக்கிறது. இது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிசயம். ஆனால் அங்கு ஒரு 3 பெரிய கட்சிகள், அதாவது காங்கிரஸ், ஜேஎம்எம், ஆர்ஜேடி, இவங்க 3 பேரும் நிக்கிறாங்க. எங்களோட கூட்டணியில இருந்த ஜார்க்கண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அவங்க ஒரு 5% ஓட்டை விட்டுட்டாங்க இந்த முறை. போன முறை 8% இருந்துச்சு, இந்த முறை 3% இருக்கு. இதுதான் அங்க இருக்கக்கூடிய சிக்கலாக நான் பார்க்கிறேன். அதனால
இங்க எல்லா கட்சிகளும் அந்த அந்த கூட்டணி பலத்தை நம்பித்தான் இருந்தன. இங்கேயும் அந்த கூட்டணி என்பது மக்கள் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். மகாராஷ்டிராவை பொறுத்தவரையில உறுதியாக பொருளாதார ரீதியாக மகாராஷ்டிராவை இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னேற்றி இருக்கிறது. மக்கள் நீங்கள் சொன்னது போல அந்த ரெண்டு பேரும் வைத்த அந்த விஷயங்களை, அதாவது இந்த எங்கள் கட்சியை பிளந்து விட்டார்கள், இதை சொல்வதே தவறு என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் சரத்பவார் இந்த நாட்டினுடைய ஒரு மிக முக்கிய மூத்த தலைவர். அவர் கட்சியை பிளந்துட்டாங்க அப்படின்னு சொல்வது என்பது சரியானதாக இருக்காது என்று நினைக்கிறேன். சிவசேனா அதை விட ஒரு சிவசேனா ஈக்குவலி என்சிபியை விட சிவசேனா அவருக்கு முன்னால இருந்து இருக்கிற கட்சி. சோ அதனால அவர்கள் எங்கள் கட்சியை பிளந்து விட்டார்கள் சொல்வது சரியானதல்ல. அவர்களுடைய தவறு, அவர்களால் அவர்கள் கட்சியை பாதுகாக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. அதனால அந்த அந்த வாதம் அங்கு எடுபடாது என்று நான் நினைக்கிறேன். காங்கிரஸை பொறுத்தவரையில முன்னேற்றம் குறித்தோ வளர்ச்சி குறித்தோ அவர்கள் பேசவில்லை. தொடர்ந்து எங்களுடைய கட்சி நன்றாக இருக்கிறதோ இல்லையோ, பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடாது என்கின்ற அந்த கோணத்துலதான் காங்கிரஸ் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்க்ளூடிங் அது ஜார்க்கண்ட்ல கூட ஜேஎம்எம்னாலதான் காங்கிரஸ் வந்திருக்குது. அதுதான் நம்ம பார்க்கணும். ஆனால் பிஜேபி 33% தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இல்ல, பிஜேபி தக்க வைக்கிற ஒன்று கூட இன்னைக்கு ஹிந்துல வந்திருக்கிற ஒரு அனாலிசிஸ் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் பெருசா இதுல ஈடுபடல, அவங்க ரொம்ப ரிலக்டண்டா இருந்தாங்க. ஆனா இப்போது இந்த தேர்தலில் நாக்பூர் இருக்கிற மகாராஷ்டிரால இந்த தேர்தல் முக்கியம்னு கருதி ஆயிரக்கணக்கான ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் வீடு வீடா போய் சைலண்டான கேம்பெயின் பண்ணாங்க. இந்த வெற்றியை ஷேப் பண்ணது அப்படின்ற ஒன்றில் பிஜேபியை தாண்டி ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு ரோல் இருக்கு. அவங்க அர்பன் ஏரியாஸ்ல ஓட்டர் டர்ன் அவுட் அதிகமான பேரை வாக்களிக்க செய்தார்கள். இப்படி ஒரு பகுப்பாயும் வந்திருக்கேன் சார். இல்ல, அதாவது என்னை பொறுத்தவரையில ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்ஸோ அல்லது ஸ்வயம் சேவக்ஸ் என்று நாங்கள் சொல்கிற ஸ்வயம் சேவகர்கள் எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக கடந்த பல வருடங்களாக தொடர்ந்து தேர்தல் காலங்களில் உழைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால அப்ப வேலை செய்யலை அப்படின்னு சொல்றத நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது அதிகமாக வேலை செய்திருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். அப்பொழுது இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மக்கள் அன்றைக்கு அப்படி வாக்களித்திருக்கிறார்கள். நாம் அதை கடந்து வருகிறோம். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால அந்த நேரத்துல அது நடந்தது என்பதுதான் உண்மை. கார்த்தி சொன்னது போல ஒவ்வொரு செட்டிலையும் ஒரு மாதிரியான ரிசல்ட் வருது, அவ்வளவுதான். நன்றி சார். திரு சுமந்த், உங்க கோணம் என்ன இதுல? இந்த தேர்தல் முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? டேக்அவேஸ். முதல்ல ஜார்க்கண்டை முடிச்சிருவோம். ஜார்க்கண்ட்ல திரு ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டது நிச்சயமா அவருக்கு ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தியது. அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை. பர்டிகுலரா பழங்குடி மக்கள் இப்ப அந்த மேப் ஆஃப் ஜார்க்கண்ட்ல இன்னைக்கு எந்தெந்த கான்ஸ்டிடுவன்சிஸ்ல யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட மத்திய மற்றும் தென் ஜார்க்கண்ட் பகுதி, அதாவது இந்த ட்ரைபல் பெல்ட்ல கிட்டத்தட்ட ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. அது கருத்து கணிப்புகளும் அதுல பெருமளவில் அதை ப்ரெடிக்ட் பண்ணல. இதை தவிர அந்த இடைத்தேர்தல்கள்லாம் சொல்லிடுவோம். உத்தரப்பிரதேசத்துல 9க்கு 7 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஆக்சுவலா தேர்தலுக்கு முன்னாடி பாஜகவிடம் இருந்தது 5, அதை கூடுதலா 2 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க இந்த வாட்டி சமாஜ்வாதி கட்சியிடம் இருந்து. அதற்கு பிறகு ராஜஸ்தான்லயும் அசாம்லயும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கிளீன் ஸ்வீப். ராஜஸ்தான்ல 2 சீட்டு தோத்துருக்காங்க, ஒன்னு காங்கிரஸுக்கு, ஒன்னு பாரத் ஆதிவாசி பார்ட்டிக்கு. இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது பாஜகவுக்கு ஏற்பட்ட பின்னடைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டை தாண்டி கேரளால பிரியங்கா காந்தியுடைய வெற்றி மார்ஜின், அவங்க ஜெயிக்க போறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை தவிர பாஜகவுக்கு கர்நாடகால அந்த 3 இடங்களும் அவர்கள் இழந்தது. ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும், மகாராஷ்டிராவுக்கு வரதுக்கு முன்னாடி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு செமட்டி அடி. இதுல என்ன விஷயம்னா கூட தோக்கிறதுங்கிறதுனால நான் சொல்லலை. நீங்க 120 102 இடங்கள்ல போட்டிட்டு 16 இடங்கள்ல ஜெயிக்கிறீங்க. பிஜேபியோட கிட்டத்தட்ட அனைத்து இடத்துலையும் தோத்துறீங்க. சோ இந்த அளவுக்கு ஒரு கட்சி பலவீனம் அடைந்திருக்கிறது என்றால் இது வெறும் சுய பரிசோதனை செய்வோம், அடுத்த முறை என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடுவோம் எல்லாம் வேலைக்கு ஆகாது. இதுல உங்களுக்கு 2-3 விஷயம் ஏத்துக்கணும். ஒன்று, மக்கள் கனவு காண விரும்புகிறார்கள்.
நீங்க திருப்பி திருப்பி ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இலவசங்கள், இதை தாண்டி காங்கிரஸ் என்ன சொல்றாங்க? திருப்பி திருப்பி ஜாதிவாரி கணக்கெடுப்பு அண்ட் இந்த கேம்பெயின் ஃபுல்லாவே ஜனநாயகம் ஆபத்துல தான் இருக்கு. அதை நான் ஏத்துக்கிறேன், முழுமையா ஏத்துக்கிறேன். ஆனால் மக்கள் பாஜக டெலிவர் பண்றாங்களோ இல்லையோ, ப்ராமிஸ் பண்றாங்க, நாங்க இன்னும் 10 வருஷத்துல இந்தியா இப்படி மாறிடும், அப்படி மாறிடும், உங்க வாழ்க்கை இதுவாயிடும், அதுவாயிடும். மக்கள் அதை விரும்புறாங்க, அதை நம்புறாங்க, நம்ப தயாரா இருக்கா. 10 ஆண்டு காலத்துக்கு அவர்கள் சரியாக தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டாலும் இந்த பக்கம் பார்க்கும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பும் இலவசங்கள் பாஜக எடுத்துக்கிட்டாங்க. ஃபுல்லா நீங்க 2 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் 5 ரூபா கொடுக்குறேன்னு இலவசங்களை கொடுக்குறாங்க. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஷியேட்டர்? ஸோ தேர்தல் மக்கள்கிட்ட வந்து ஒரு எல்லோரும் ஒரு சக்சஸ் ஸ்டோரிஸை கேட்க விரும்புறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான மத்தாப்புவை காட்டுவதற்கு காங்கிரஸ் தயாரா இல்ல. காங்கிரஸோட தேர்தல் நரேட்டிவ், தேர்தலை முன்வைக்கக்கூடிய முழக்கங்கள் மக்கள்கிட்ட ரெசனேட் ஆகலன்றீங்களா? ஏறத்தாழ இதே முழக்கம் தானே ஜார்க்கண்ட்லயும் செஞ்சாங்க. அவங்க என்ன முன்வைக்கிறாங்க? ஒரு நிமிஷம், லெப்ட் ஜார்க்கண்ட்ல பெற்ற வெற்றி காங்கிரஸ்னால வந்த வெற்றின்னு சொன்னா நான் எனக்கு அதுக்கப்புறம் எதுவும் சொல்லவே முடியாது. காங்கிரஸ் வாஸ் அ ஸ்மாலர் பார்ட்னர் டு ஜேஎம்எம். ஜேஎம்எம்முக்கும் ஹேமந்த் சோரனுக்கும் கிடைத்த வெற்றி, எஸ், கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. பட் காங்கிரஸால தான் அது ஜெயிச்சாங்க ஜார்க்கண்ட். அந்த வெற்றி காரணமே காங்கிரஸ் மட்டும்தான் சொல்றது அபத்தம். மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒன்னு எடுத்துக்கங்க, பிஜேபி 150 சீட்டு சுமார் போட்டியிட்டு 133 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா 2 things. நான் ஆஸ்பிரேஷனலா மிடில் கிளாஸஸுக்கு நாளைக்கு உங்க வாழ்க்கை தரம் உயரும். வாழ்க்கை தரம் உயரல 10 வருஷமா, அது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, பெருமளவுல உயரல, அது வேற விஷயம். ஆனால் இந்த ஆஸ்பிரேஷனை காங்கிரஸ் கொடுக்கல, அந்த ஹோப்பை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இருக்கிறத நாங்க பிளவுபடுத்தி கொடுப்போம், அதாவது ஜிஸ்கி ஆபாதி உத்னா ஹக் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பர்சன்டேஜ்ல நீங்க பாப்புலேஷன் இருக்கீங்களோ அவ்வளவு பர்சன்டேஜ்ல இடஒதுக்கீடு, இது கொடுக்க வேண்டாம் நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, இதை மட்டும் வைத்துக்கொண்டு உங்களால வெற்றி பெற முடியல. அதுதான் தொடர்ந்து தோல்விகள். சோசியல் ஜஸ்டிஸ் பிளஸ் டெவலப்மெண்ட் அப்படி ஒரு இடத்தை எடுத்துட்டு போகணும்ன்றீங்க. நிச்சயமாக சோசியல் ஜஸ்டிஸ் பிளஸ் டெவலப்மெண்ட். இப்போ பாஜக என்ன பண்றாங்க, மெயின் பாயிண்ட் காங்கிரஸுக்கு இந்த இடதுசாரி பக்கம் போனாலே காங்கிரஸ் வந்து அது அது கட்சி அழிவதற்கு அது ஒரு ஒரு முறையாக இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க லெஃப்ட் போறாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனை. காங்கிரஸினுடைய பெரிய அட்வான்டேஜ் என்ன, ஒரு சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி, ஸ்லைட்லி லெஃப்ட் ஆஃப் சென்டர், அது கரெக்ட், அது நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி ஆயிட்டீங்கன்னாக்கா எப்படி அது விளங்கும்? காங்கிரஸ்க்கு வந்து 2 விஷயம் செய்யணுங்க. ஒன்னு, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை கம்ப்ளீட் மறுபரிசீலனை செய்யணும். 2வது, அந்த மக்களிடையே இருக்க வேண்டிய ஆஸ்பிரேஷனை தூண்டிவிடும் வகையில் அவர்கள் தங்களுடைய நேரேட்டிவை மாற்றி அமைக்க வேண்டும். 3வது, தலைமை. இதை வந்து நம்ம அவாய்டே பண்ண முடியாது. இவ்வளவு எந்த ஒரு 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 தொழில் எடுத்துக்கங்க, ஒரு பிரைவேட் செக்டர்ல ஒரு எம்ப்ளாயி ஒரு வாட்டி தப்பு பண்ணா ஓகே, 2வது வாட்டி தப்பு பண்ணா கொஞ்சம் வார்னிங் கொடுப்பாங்க, 3வது வாட்டி தப்பு பண்ணா நீங்க கிட்டத்தட்ட 60 தேர்தலை தொடர்ந்து தோல்வி அடைந்த பிறகு எந்த அந்த தலைமை மீது கட்சியில இருக்கிறவர்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கும்? நான் ராகுல் காந்தி மூன்று பாயிண்ட் சொல்றீங்க. அது ஒரு விஷயம் என்னன்னா, டீசன்ட் ஹியூமன் பீயிங், சென்டர் ஆஃப் லெஃப்ட் இருந்தா பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றீங்க. காங்கிரஸ் வந்து அந்த இடத்துல இருந்து நகர்ந்து ஒரு வலதுசாரி அரசியலை பேசுச்சுன்னு வச்சுக்கங்க, காங்கிரஸ்க்கான ரெலவன்ஸே இருக்காது. அதை பேசுற பிஜேபி இருக்கு. வலதுசாரி இல்லைங்க, இடதுசாரியிலேயே லெஃப்ட் ஆஃப் சென்டருங்கிறது வேறு, டோட்டல் லெப்டிஸ்ட்ங்கிறது வேறு. நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் எடுத்துக்கங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய நிலை என்ன இன்னைக்கு? ஒரு இடத்துல டெபாசிட் சொந்தமா நின்று வாங்க முடியுமா? ஏதோ திமுக போடுற அவங்க கொடுக்குற அந்த ஆதரவில் அவங்க போடுற சீட்டுகளை வச்சுக்கிட்டு அவங்க பழைச்சிட்டு இருக்காங்க. தே கேனாட் சர்வைவ். மெயின் இஷ்யூ என்னன்னா, காங்கிரஸுக்கு 4வது மிக முக்கியமான விஷயம், அது தலைமை ஒன்று, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஒன்று, ஆஸ்பிரேஷனலாக மூவ் பண்ண வேண்டியது ஒன்று, மீடியா நேரேட்டிவ் செட் பண்ண வேண்டியது ஒன்று.
இதை எல்லாத்துக்கும் தேவை வந்து கடினமான உழைப்பு ஆன் த கிரவுண்ட். அது வந்து ஓரளவுக்கு நம்ம பாரத் ஜோடோ யாத்திரால பார்த்தோம். ராகுல் காந்தி தொடர்ந்து இந்தியா முழுவதும் நடைபயணம் செய்தார். பாரத் ஜோடோ யாத்திரால இருந்தாரு. ஆனா தேர்தல் நேரத்துல ராகுல் காந்தியை பார்க்கவே முடியலையே. நல்ல லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிற வயநாட்டுல போய் 2 நாள் 3 நாள் இருக்கிறாரு. தெருவா போக வேண்டிய மகாராஷ்டிரால அவருடைய களத்தையே காணும். ஏன்னா காங்கிரஸ் அதிக சீட்ல நிக்கிற இடத்துலயே அவர் வந்து அந்த தீவிர உழைப்பை செலுத்தினாரான்றது ஒரு கேள்வி. நான் திரு அழகிரி அவர்கள்ட்டே அந்த கோணத்தை கேட்டேன். திரு அழகிரி, அடுக்கடுக்கான விமர்சனங்களை திரு சுமந்த் முன் வச்சிருக்கிறார், உங்க பார்வை. மகாராஷ்டிரா தேர்தல் ஒரு தெளிவான முடிவை கொடுத்திருக்கிறது. நான் வந்து அதை பின்னடைவு என்று கருத மாட்டேன். ஏன்னா இந்த தேர்தல் வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை தந்திருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே சொன்னதை போல நாடாளுமன்ற தேர்தல் என்பது ராகுல் காந்தி வர்சஸ் மோடி என்று இருந்தது. மராட்டிய மக்கள் ராகுல் காந்தியை தேர்வு செய்தார்கள், அல்லது ராகுல் காந்தி தலைமையேற்றிருக்கிற அந்த கூட்டணியை தேர்வு செய்தார்கள். ஆனால் இந்த மாநில தேர்தல் ராகுல் காந்தி வர்சஸ் மோடி என்பது அல்ல. இது உள்ளூர் பிரச்சனைகளை மையமாக வைத்து நடத்தப்பட்ட தேர்தல். உள்ளூர் பிரச்சனையில் காங்கிரஸ் தலைமை ஏற்றிருக்கிற அந்த இந்தியா கூட்டணிக்கு இருந்த பிரச்சனைகள் என்னென்னா, பிரதான கட்சிகள் எல்லாம் எங்கள் தரப்பில் உடைந்து நின்றார்கள். அந்த கட்சிகள்லாம் ஏற்கனவே உடைக்கப்பட்டு விட்டது அல்லது உடைந்து போய்விட்டது. நாங்கள் உடைச்சிட்டாங்கன்னு சொன்னால் மற்றவங்க கோபப்படுறாங்க. உடைச்சதுங்கிறது தான் உண்மை. ஆனால் மற்றவர்கள் உடைக்கிற அளவுக்கு இவங்க இருந்தது என்பது இவர்களுடைய தவறு. அந்த வகையில் அது உடைஞ்சு போயிட்டுது. எனவே இது வந்து காங்கிரஸிற்கோ ராகுல் காந்திக்கோ இந்தியா கூட்டணிக்கோ ஒரு தனிப்பட்ட பின்னடைவு என்று நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் வந்து இந்தியா கூட்டணி வர்சஸ் பாரதிய ஜனதா என்று நாடாளுமன்ற தேர்தலில் வருகிற பொழுது ராகுல் காந்தி இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகிறது. மாநிலத்தில் சில மாற்றங்கள் வருகிறது. இரண்டாவது, எப்பொழுதுமே ஒரு பெரிய தத்துவத்தை நாம் முன்னெடுத்து செல்கிற பொழுது சில பின்னடைவுகளும் சில சிரமங்களும் இருக்க தான் செய்யும். காங்கிரஸ் வந்து முழுக்க மிக தீவிரமான இடதுசாரி நிலையை எடுத்திருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது எங்களுடைய கொள்கையும் அல்ல. ஆனால் நிச்சயமாக காங்கிரஸ் என்பது வலதுசாரி அல்ல. நீங்கள் மகாத்மா காந்தி காலத்தில் கூட காங்கிரஸ் என்பது இடதுசாரித்தனத்தை தான் மையமாக கொண்டிருந்தார்களே ஒழிய அது வலதுசாரித்தனத்தை மையமாக கொண்டிருக்கவில்லை. அதை நோக்கி அவர்கள் செல்லவில்லை. மகாத்மா காந்தி சோஷலிசத்தை ஏற்றுக்கொண்டார், மத சார்பின்மையை ஏற்றுக்கொண்டார், கீழ்நிலை மக்களுக்காக உழைத்தார். நீங்கள் வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு என்பது ஏதோ ஒரு தீண்டத்தகாத ஒரு செயல் போல சிலர் கருதுகிறார்கள். அது தவறு. அது நீங்கள் வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பது என்பது ஜாதிகளை பிரிக்கிற விஷயம் அல்ல. ஒரு துல்லியமான இடஒதுக்கீடு நாம் வழங்க வேண்டும் என்று சொன்னால் யார் யார் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று பார்த்து நாம் கொடுக்குறோம். அதில் நிச்சயமாக எல்லாருக்குமே கணிசமான பங்கு கிடைக்கும். இப்போ எப்படி கிடைக்குது? ஒரு அள்ளுப்புள்ளி கணக்காக தான் நாம் கொடுக்குறோம். இந்த சமூகம் இவ்வளவு, அந்த சமூகம் அவ்வளவு என்று. ஆனால் நீங்கள் ஒரு கணக்கெடுப்பு நடத்திங்கன்னா துல்லியமாக அது கிடைக்கும். எனவே ராகுல் காந்தியினுடைய அந்த முடிவு தவறல்ல. இந்திய சமூகத்தில் தேர்தல் நீங்க சொல்றது முக்கியமான ஒன்று. தொடர்ச்சியாக இந்தியாவில் பேசப்பட வேண்டிய விஷயமாகவும் பேசு பொருளாகவும் இருக்கு. ஒரு தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய விஷயமாக அது உருவெடுத்து நிற்கிறதா? மக்கள்கிட்ட வாக்களிக்கும் போது வாக்காளர்கள்ட்ட இன்ன பிரச்சனைக்காக நான் வாக்களிப்பேன் அப்படின்னு வாக்காளர் மனதில் தேர்தல் முடிவை நோக்கி கொண்டு போகிற இடத்துல அது நிற்கிறதா அப்படின்றதான் திரு சுமந்த் முன் வச்சிருக்கக்கூடிய கேள்வி. ஒரு மக்கள்கிட்ட, ஒரு நடுத்தர வர்க்கத்திட்ட, மற்றவர்கள்ட்ட ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கிறப்ப நீங்க இதை மட்டும் பேசக்கூடாது, இதோட வேற விஷயங்களையும் பேசணும். நீங்கள் எல்லா விஷயங்களையும் நாம் பேசுகிறோம், பேசாமல் இல்லை. காங்கிரஸ் வெறும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் சொல்லலை, இலவசங்களை மட்டும் சொல்லலை, வளர்ச்சியை நாம் சொல்லியிருக்கிறோம். நாம் வந்து இந்தியாவை ஒரு மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வோம் என்பதை சொல்லியிருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட தரப்பின் கையில் மட்டும் பொருளாதாரம் குவியாமல் நாங்கள் தடுப்போம் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். ஏழை மக்களுக்கு கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தை கொடுத்ததே நாங்கள் தான். நீங்கள் அதை விட ஒரு மிகப்பெரிய புரட்சி இந்தியாவில் கிடையாது. கிராமப்புறங்களில் இருக்கிற விதவைகள், ஏழை பெண்கள்,
இயலாதவர்களுக்கெல்லாம் ஒரு தொகை கிடைக்கிற மாதிரி செஞ்சு கிராமப்புற வறுமையை ஒழித்தது இந்த இந்தியா கூட்டணி அல்லது அவர்கள் அங்கம் வகிக்கிற அந்த கட்சி தான். அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சி, சமூக சீர்திருத்தம் என்று கூட அதை சொல்லலாம். அது இந்தியாவில் மிக 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 மோசமாக இருக்கிற, கீழ்நிலையில் இருக்கிற, வறுமையில் இருக்கிற மக்களை வெளியே கொண்டு வந்த ஒரு மாபெரும் செயல். இன்றைக்கி அதையெல்லாம் மோடி நிறுத்திட்டார். இன்றைக்கி அதெல்லாம் இல்லை, இன்றைக்கி அதெல்லாம் வெற்றிகரமாக நடக்கலை, மக்களுக்கு அது போய் சேரலை. எனவே காங்கிரஸ் வெறும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மட்டும் சொல்லவில்லை. ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மிக மிக முக்கியம். நாம் வளர்ச்சியை பற்றி சொல்கிறோம், வறுமையை ஒழிப்பது பற்றி சொல்லுகிறோம். இவைகளையும் மீறி மராட்டியத்தில் நாம் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் அது உள்ளூர் பிரச்சனைகளின் காரணமாக. நீங்கள் முழுக்க முழுக்க ஒரு உள்ளாட்சி தேர்தலில் என்ன நடக்குமோ அதுதான் மராட்டியத்தில் நடந்திருக்கு. நான் உள்ளாட்சி தேர்தலில் நான் பார்த்துருக்கிறேன், நானே நின்றுருக்கிறேன், நான் ஒரு ஒன்றிய பெருந்தலைவராக இருந்திருக்கிறேன். அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை. உள்ளாட்சி தேர்தல் என்பது அது வேற ஒரு கோணத்தில் நடக்கும். துரதிர்ஷ்டவசமாக மராட்டியத்தில் ஒரு உள்ளாட்சி தேர்தல் மாதிரி அது நடந்திருக்கிறதே ஒழிய ஒரு மாநில தேர்தலாக நடக்கவில்லை. ஏன்னா அங்கே அந்த அளவிற்கு பல்வேறு சமூக அமைப்புகள் இருக்கின்றன, அதெல்லாம் சேர்ந்து செயல்பட்டுருக்காங்க. அடுத்தது ஆர்எஸ்எஸ் சமூக அமைப்புகள், சோசியல் ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் அரசியல் கட்சிகள் அரசியல் விழிப்புணர்வு கொண்ட மாநிலத்தில் மகாராஷ்டிரா ஒன்று, படிப்பறிவு அதிகரிக்கிற மாநிலம், வர்த்தகம் தொழில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், இந்தியாவினுடைய பணக்கார மாநிலம், காங்கிரஸ் ஆட்சி செஞ்ச மாநிலம். போதுமான உழைப்பை காங்கிரஸ் செலுத்தலை. காங்கிரஸ் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னோ ஒரு உரிய லீடை சரியாக எடுக்கலை அப்படின்னு ஒரு விமர்சனம் வருதே சார். இல்லைங்க, அது பொதுவாகவே ஒரு எளிதான இலக்கு விமர்சகர்களுக்கு யார் என்று சொன்னால் காங்கிரஸ் தான். விமர்சனம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் மிக எளிதாக காங்கிரஸை கை நீட்டுவார்கள். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ராகுல் காந்தி இவ்வளவு பெரிய முயற்சிகளை எடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த மாநிலத்தில் ஒரு கூட்டணியே உருவாகி இருக்காது. எதிரும் புதிருமானவர்களை கூட அவர் ஒன்று சேர்த்தார். நீங்கள் சரத்பவாரை கொண்டாந்துருக்கார், தாக்கரேவை கொண்டாந்துருக்கிறார், காங்கிரஸ் போயிருக்கு, இதை போல் பல்வேறு அமைப்புகளையும் அவர் ஒன்று சேர்த்திருக்கிறார். அது சாதாரண விஷயம் அல்ல. அதெல்லாம் உழைப்பெல்லாம் நன்றாகத்தான் உழைத்தார்கள். நீங்கள் இந்திய நெடும்பயணத்தில் அவர் நடந்த மாதிரி ஒவ்வொரு தெருவாக நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏராளமான கூட்டங்களில் கலந்துக்கிட்டார். ஆனால் நான் உங்களுக்கு சொன்னது மாதிரி அது ஒரு உள்ளாட்சி தேர்தலாக நடந்ததே ஒழிய அது அந்த மாநிலத்தில் இன்றைக்கு அந்த சூழல் இருந்திருக்கு. ஏன்னா நாடாளுமன்றத்தில் மகத்தான வெற்றியை கொடுத்த மாநிலம் தானே அது. அது அரசியல் விழிப்புணர்வு இல்லாத மாநிலம் அல்ல. கொடுத்திருக்கிறார்கள். இந்த முறை அங்கே கொஞ்சம் நிலைமைகள் மாறி இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒன்றை நான் ஒத்துக்கிறேன். என்னென்னா வலிமையான பரப்புரை வேண்டும். அது தலைவர் ராகுல் காந்தி செய்தால் மட்டும் போதாது. பொதுவாக இந்த சோஷலிச கருத்தில் நம்பிக்கை உடையவர்கள், மதசார்பின்மையில் நம்பிக்கை உடையவர்கள், எளிய மக்களுக்கான விளிம்பு நிலை மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் தங்களுடைய நிலையை எடுத்து சொல்லுகிற பொழுது ஒரு வலிமையான பரப்புரையை அவர்கள் செய்தால்தான் அது நடக்கும். அமைப்பு ரீதியாகவும் இன்னும் பலம் வேண்டும். நன்றி சார். அரவிந்த், உங்க எலெக்ஷனுக்கு அது தேர்தலோட டேக் அவேஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒன்று, மகாராஷ்டிரா முதல்ல ஆரம்பிக்கோன்னா, மகாராஷ்டிராவில் இந்த 1500 ரூபா அந்த திட்டமானது அதுதான் இவ்வளோ பெரிய வெற்றிக்கு, பாஜக கூட்டணி வெற்றிக்கு காரணமாக அமைந்ததுன்னு தான் பார்க்க முடியும். ஏன்னா போன எலெக்ஷனை கம்பேர் பண்ணும்போது சுமார் 60 லட்சம் பெண்கள் வாக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. 59% போன எலெக்ஷனில் பெண்கள் வாக்களித்திருந்தார்கள். இந்த முறை 65% ஆன் அன் ஆவரேஜ் சம்வேர் அரௌண்ட் 59 to 60 lakh. ஸோ 60 லட்சம் பெண்கள் வாக்கு அதிகரித்திருப்பது இந்த 1500 ரூபா ஸ்கீம் மூலமாக தான் தெரியுது. அதனால் இவ்வளோ பெரிய இமாலய வெற்றிக்கான ஒரு காரணம், முக்கிய காரணம் இந்த 1500 ரூபா ஸ்கீம் தான். ஜார்க்கண்ட்லேயே அதே மாதிரி, ஜார்க்கண்டில் இருக்கிற இது இந்தியா கூட்டணி, அங்கேயும் இதே போல் ஒரு பெண்களுக்கான ஒரு கேஷ் டிரான்ஸ்ஃபர் ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் 2 இடத்துலையுமே இன்கம்பன்ட் கவர்மெண்ட்டே மீண்டும் ஆட்சிக்கு வந்ததை நம்ம பார்க்க முடியுது. அப்படின்னா இந்த திட்டத்தினால் மட்டுமே தான் ஜெயித்தார்களா என்றால் இந்த திட்டம் தான் இவ்வளோ பெரிய வெற்றிக்கான முக்கிய காரணம்னு பார்க்க முடியுது. ஏன்னா 2024 4 மாதத்துக்கு முன்பு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 30 இடங்களில் இந்தியா கூட்டணி, மொத்தம் 48 நாடாளுமன்ற தொகுதியில் 30 இடங்களில் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க. அதை அப்படியே நீங்கள் அசம்பிளியாக டிரான்ஸ்லேட் பண்ணும்போது
180 அசெம்பிளி சீட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. 4 மாதங்கள்ல இவ்வளோ பெரிய தோல்வியை இந்தியா கூட்டணி 105 எம்எல்ஏ சீட்டை இழந்திருக்காங்க. இப்போ அதான் 105 சீட்டை இழந்திருக்காங்க. ஸோ இது என்ன காமிக்குதுன்னா, இந்த 4 மாதங்கள்ல இவங்க எதிர்க்கட்சிகள் என்ன பெரிய தப்பு பண்ணாங்கன்னா ஒன்றும் பெரிய தப்பு பண்ண மாதிரி தெரியல. ஆனா என்ன மாறி இருக்குன்னா, நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அங்க இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசானது இந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்க. அந்த திட்டம் முழுமையா சென்றடையணுங்கிறதுக்காக தான் ஹரியானா, மகாராஷ்டிரா 2 எலெக்ஷனும் ஒன்று அக்டோபரில் நடக்கணும். அந்த எலெக்ஷனை இது அக்டோபர்லேருந்து நவம்பரில் தள்ளி வச்சதுக்கான காரணம் அதுதான். ஏன்னா இந்த திட்டத்தை இன்னும் கொஞ்சம் ஃபுல் ஃபிளெஜ்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது மூலிமா தேர்தல் அறுவடையை செய்யணுங்கிறக்காக தான் எலெக்ஷனை தள்ளி வைத்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இன்னும் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கல. ஸோ இந்த திட்டம் தான் இவ்வளோ பெரிய இமாலய வெற்றிக்கு மகாராஷ்டிராவில் காரணம். ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரேனோட அரெஸ்ட் அது ஒரு சிம்பத்தி ஃபேக்டர், ப்ளஸ் ஒரு கவர்னன்ஸ், நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கீம், ஸோ வெல்ஃபேர் ஸ்கீம் ப்ளஸ் அந்த ஒரு சிம்பத்தி ஃபேக்டர் ஒரு ஹிமாலய வெற்றியை ஜார்க்கண்ட் முக்தி பழங்குடி அடையாளம் அப்படின்ற ஒன்று அவருக்கு வெற்றியை தந்தது. குறிப்பாக பிஜேபி முன்னெடுத்த லவ் ஜிஹாத் அப்படின்றதோ அல்லது முஸ்லீம்கள் ஊடுருவுறாங்க அப்படின்ற பிரச்சாரமோ பழங்குடி மக்கள்கிட்ட பெருசாக எடுபடலை அப்படின்ற ஒன்று இருக்குது. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் படுதோல்வி அடைஞ்ச ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இந்த தேர்தலில் எப்படி இவ்வளவு பெருசாக வெற்றியை அவங்களால பெற முடிஞ்சது? அதே தான் நான் அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சோனையும் ஜார்க்கண்டில் அவங்களும் இந்த மாதிரி ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை அனௌன்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியை உடைச்சாங்க தெரியுமாங்க. உடச்சி சம்பைன் சோரேனை வெளியே கூட்டிகிட்டு போனது அவரோட அரஸ்டுக்குன்னு ஒரு சிம்பத்திவே உருவாச்சு. ஏன் அது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அது ஏன் ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா, ஹேமந்த் சோரேன் வெளியே வந்து கேம்பெயின் பண்ணுறதுக்கான காலகட்டம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வெளியே அதுக்கு முன்னாடி வெளியே வர ஆனால் கேம்பெயினுக்கான பீரியட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. கல்பனா சோரேன் தான் மொத்தமாக கேம்பெயின் பண்ணாங்க. பட் இந்த முறை அந்த அசம்பிளி எலெக்ஷனுக்கு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு கேம்பெயினை பண்ணாங்க. 2வது தன் கட்சியை உடைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று. 3வது எஸ்டிக்கு நான் எஸ்டி போலரைசேஷனை, நான் ட்ரைபல் ஓட்ஸ் போலரைஸ் பண்ணுறதுக்காக தான் பிஜேபி அனைத்து தலைவர்களையும் அங்கே இறக்கி நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரைபல் ஏரியாவில் வந்து கிறிஸ்டியன் மதமாற்றம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த மதத்தையும், அதே போல் நான் ட்ரைபல் ரீஜனில் பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவுறார்கள், நாங்கள் வந்தால் தான் காப்பாற்ற முடியும்னெல்லாம் பல்வேறு சொன்னாங்க. எந்த இடத்துலையுமே ரிலீஜியஸ் போலரைசேஷன் வரல செய்யுங்க. மகாராஷ்டிராலையும் வேலை செய்யலை, இங்கேயும் வேலை செய்யலை. மகாராஷ்டிராவில் வெற்றிக்கான காரணம் 1500 ரூபாய் தான். இங்கே ஒரு மத ரீதியிலான ஒரு அணிதிரட்டல் அப்படின்ற ஒன்று களத்தில் உருமாறல அப்படின்னா பாசிட்டிவான செய்தி. ஏன்னா மகாராஷ்டிராவில் 28 முஸ்லீம் டாமினேட்டட் சீட்ஸில் பாஜக 18 சீட்டில் ஜெயிக்கிறாங்க, இந்தியா கூட்டணி 10 சீட்டில் ஜெயிக்கிறாங்க. இந்தியா கூட்டணி எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்ணக்கூடிய கட்சிங்கிறாங்க. அப்படி வந்து ஏன் 18 சீட் ஜெயிக்கிறாங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. அந்த 60 லட்சம் பெண்கள் வாக்குகள் இந்த தேர்தலை இவ்வளவு பெரிய வித்தியாசத்தை கொடுத்திருக்கிறது. இதுல வந்து ஓட் கட்டர்ஸ் இப்போ வந்து மாயாவதி, பகுஜன் சமாஜ் வந்து பெருசா அங்க வந்து பல இடங்கள்ல ஆசாத் கட்சியை விட குறைவான ஓட்டை யூபியில் வாங்கியிருக்காங்க. பிரகாஷ் அம்பேத்கர் வந்து ஒரு பெரிய ஃபோர்ஸாக வருவார், பல இடங்களில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருப்பார்னு அவருடைய கூட்டணியை சொன்னாங்க. அது பெருசாக எங்கேயும் ஜெயிச்சது மாதிரி தெரியலை. மற்ற எல்லாருமே ரொம்ப நெக்லிஜிபிள்ங்க. ரெண்டே இந்தியா கூட்டணி ப்ளஸ் இது தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்தியா கூட்டணி தான் எலெக்ஷனில் டைரக்ட் ஃபைட்டாக இருந்துச்சு. பட் பிஜேபியோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து அபரீதமானதுங்க. 133 இடங்கள் வெற்றி பெறுவதுங்கிறது ஒரு ஹிமாலய ஒரு சுனாமி தாங்க மகாராஷ்டிராவில். மாற்றுக்கிறதே கிடையாது. மகாராஷ்டிரா வரலாறுல இவ்வளவு பெரிய வெற்றியை ஒரு கூட்டணி இவ்வளவு பிரம்மாண்டமா பெற்று 2014 122 சீட் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் பெரிய வெற்றியா இருந்துச்சு. 133 அவங்க மட்டும். இதுதான் ஹிஸ்டாரிக் மேண்டேட் ஃபார் பிஜேபி. இதுதான் முழுமையா. பட் 133 சீட் ஜெயிச்சிருந்தாலும் தனித்தங்க ஆட்சி அமைக்க முடியாது, இண்டிபெண்டன்ஸை வச்சு ஆட்சி அமைக்க முடியாது. ஏன்னா லோக்சபாவில் இவங்களுக்கு ஆதரவு தேவை, ஏக்நாத் ஷிண்டேவோட ஆதரவு தேவை. ஸோ எப்படியா இருந்தாலும் நம்ம கூட்டணி ஆட்சி தான். என்னன்னா ஏக்நாத் ஷிண்டேவையே சிஎம் ஆக்கிட்டு தேவேந்திர ஃபட்னவிஸை சென்ட்ரலுக்கு எலிவேட் பண்ணுவாங்க, பாஜகவோட தேசிய தலைவரை எலிவேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஃபார்மேஷனில் ஒரு பெரிய பிரச்சனை வரக்கான வாய்ப்பில் ஒரு தம்பிங் மேண்டேட் பிஜேபி கிடச்சிருக்கு. டியூ கிரெடிட்ஸ் ஏக்நாத் ஷிண்டே. சரி, உங்கள் பார்வை என்ன இதில்? இல்லை, இதில் அரண் குணசேகரன் சொன்னது போலவே பெண்கள் ஓட்டு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட 50% வாக்குகள் பெண்கள் வாக்குகள். எலெக்ஷனுக்கு, லோக்சபா எலெக்ஷனுக்கும் இந்த மகாராஷ்டிரா அசம்பிளி எலெக்ஷன்ஸுக்கும் இடையில கிடைச்ச அந்த கேப்பை வந்து ஷிண்டே ஃபேக்ஷன் வந்து ரொம்ப பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஒரு அரசியலில் ஆர்வம் கொண்ட, ஒரு அரசியல் ஈடுபாடு கொண்டவங்க ஒரு தோல்வியை எப்படி வெற்றியாக மாற்றுறது, ஒரு கிரைசிஸை எப்படி ஒரு தங்களுக்கான ஒரு சாதகமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாற்றுறதுன்றதை பார்ப்பாங்கல்ல. இல்லை, ஒரு அரசியல் ஆர்வம் கொண்டவங்க வந்து தோல்வியை வெற்றியாக மாற்றுவது அப்படின்றது வேற. ஆனால் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அல்லது ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய ஆட்சியின் பலன்களை பெற்றுக்கொண்டு
அதன் மூலமாக ஒரு கேப் எடுத்துக்கிறது அப்படின்றது வந்து இந்த ப்ராசஸையே திருகி விடுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது வெறுமனே வந்து ஏதோ வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றது அல்ல. ஹரியானா எலெக்ஷனோடையே சேர்த்து அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டிய மகாராஷ்டிரா எலெக்ஷன் எதற்காக 3 மாதம் தள்ளி வைக்கப்பட்டது? அப்போ பிஜேபிக்கும் ஷிண்டேவுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். 1 மாதம் தான் சார். போன மாதம் அக்டோபரில் நடந்திருக்க வேண்டியது 1 மாதம் தள்ளி வைக்கிறாங்க. 1 மாதத்தில் களத்தை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா, இப்போ பாயிண்ட் இதில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் ஜெயிக்கிறாங்க, ஒரு மார்ஜின் குறைவாக ஜெயிக்கிறாங்க, அல்லது வந்து ஒரு பெரிய அறுதி பெரும்பான்மை வராமல் நேரோவாக ஜெயிக்கிறாங்கன்னா கூட நீங்கள் சொல்கிற லாஜிக்லாம் ஓகே. பட் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. நிச்சயமா இதில் வந்து பெண்கள் வாக்கு அப்படின்றது ஒரு ஃபேக்டர். இந்த ஃபேக்டரில் வந்து ரொம்ப 2019 எலெக்ஷனில் சிவசேனாவினுடைய கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 50%க்கும் அதிகமான பெண் வேட்பாளர்கள் அப்போ போட்டிட்டு இருந்தாங்க. இப்போது ஷிண்டே ஃபேக்ஷன் வந்து அதை டேப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த விஷயம் வந்து திரும்பவும் நமக்கு பலனளிக்க வேண்டும் அப்படின்ற வகையில் அதை மீண்டும் கையில் எடுத்திருக்கிறார்கள். பிஜேபி அதற்கு அனுகூலம் செய்திருக்கிறது. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷனில் ஹிந்துத்துவா ஓட்ஸ் அப்படின்றது, அதாவது ரிலீஜியன் பேஸ்டாக வந்து ஓட்ஸ் கன்சாலிடேட் ஆச்சா இல்லையா அப்படின்றது ரிசல்ட்டுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக எல்லா தரவுகளும் கிடைத்ததற்கு பிறகு பார்க்கலாம். ஆனால் அங்கே ஓபிசி கன்சாலிடேஷன் அப்படின்ற பேரில் ஓபிசிக்களுக்கு இடையில் நடத்தப்பட்ட அந்த ஆர்எஸ்எஸ் செய்த வேலை அப்படின்றது அவ்வளவு சாதாரணமாக கடந்து விடக்கூடியது அல்ல. அதுவும் குறிப்பாக மாதவ் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை பயன்படுத்துகிறாங்க. இது வந்து 1970-80களிலிருந்தே பிஜேபி கடைபிடிக்கிற ஃபார்முலா தான். அதை வந்து மீண்டும் இப்போது கையில் எடுத்திருக்கிறார். பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மராத்தா ரிசர்வேஷன் ஒரு இஷ்யூவா இருந்தது. இப்போ அந்த ரிசர்வேஷனை கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த இஷ்யூ வந்து தனக்கு நேரடியாக பலன் கொடுக்குமா கொடுக்காதான்னு தெரியாதுன்றதுனால மற்ற ஓபிசி கம்யூனிட்டிஸை அதற்கு எதிராக கும்பு செய்விடும் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மாலி, தாங்கர், வஞ்சாரி அப்படின்ற 3 ஓபிசி கம்யூனிட்டிஸை வந்து கிட்டத்தட்ட இந்த 3 கம்யூனிட்டிஸும் சேர்ந்தா 130லிருந்து 140 இடங்களில் அவங்க டெசிசிவான ஓட் ஷேரை வந்து தீர்மானிக்கக்கூடிய இடங்களில் இந்த 3 கம்யூனிட்டிஸும் இருக்கிறாங்க. இந்த 3 கம்யூனிட்டிஸின் மத்தியிலையும் ஆர்எஸ்எஸும் ஏபிவிபி போன்ற அமைப்புகளும் நேரடியாக போய் களத்துக்குள்ள மராட்டா ரிசர்வேஷனை பற்றியும் அங்கு இருக்கக்கூடிய மற்ற ஓபிசி கம்யூனிட்டிஸ் வஞ்சிக்கப்படுகிறது என்கின்ற கோணத்திலும் தொடர்ந்து பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். இதை யாரும் மறுக்க முடியாது. இதை வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது என்ன தெரியும் அப்படின்னா, இதில் என்ன தப்பு இருக்கு, ஒரு கம்யூனிட்டிட்ட போய் இந்த கம்யூனிட்டியினுடைய ஓட்டை கேட்குறாங்க அப்படின்றது மாதிரி தெரியலாம். ஆனால் அந்த கம்யூனிட்டியினுடைய ஓட்டை வந்து இவர்கள் பெறும் பொழுது அந்த கம்யூனிட்டியை யாருக்கு எதிராக திருப்புகிறார்கள், அது சமூக தளத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றத அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த தாக்கம் தான் பிஜேபி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு சீரழிவு வேலை. ரெண்டாவது, அங்கே வந்து பிரச்சாரம் செய்யும் பொழுது முக்கியமான சில முழக்கங்களை முன் வச்சிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த எலெக்ஷனில் இது வந்து பெரிய அளவுக்கு எடுபடலை, இதை தாண்டி வந்து மற்ற இதெல்லாமே வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டாலும் கூட இப்போ ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதற்கு பிறகு அவங்களுடைய எல்லா எலெக்ஷன் கேம்பெயின் முழக்கங்களுக்கும் கிடைத்த வெற்றியாகத்தான் இதை அடுத்த 5 ஆண்டுகள் நடத்த போகிறார்கள். அப்போ பட்டேங்கே தோ கட்டேங்கே அப்படின்னு அவர் யோகி ஆதித்யநாத்தும் அமித்ஷாவும் பேசினதா இருக்கட்டும், ஏக் ஹே தோ சேஃப் ஹே அப்படின்னு சொல்லிட்டு மாதவ் அப்படின்ற அந்த 3 கம்யூனிட்டிஸை அப்பீஸ் பண்றதுக்காக மோடி பேசினதா இருக்கட்டும், இதுவெல்லாம் அடுத்த 5 ஆண்டுகளில் சமூக தளத்தில் ஏற்படுத்த போற மாற்றங்கள் வந்து ரொம்ப மோசமானது. இப்போ சுமந்த் வந்து மதவாத பேச்சுக்கள் பேசப்பட்டுச்சுன்னு சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். எனக்கு அந்த ஹிந்தி சாதியவாத பேச்சுக்கள் நேரடியாக பத்தேங்கே தோ கத்தேங்கே அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் பிளவுபட்டால் அழிந்து போவோம். ஏக் ஹே தோ சேஃப் ஹே அப்படின்றது மோடி அதற்கு பிறகு வந்து பேட்ச் ஒர்க் பார்க்கிறாரு. என்ன அப்படின்னா, நாம் எல்லாரும் ஒன்றுபட வேண்டும். யாரெல்லாம் ஒன்றுபட வேண்டும்? மாலி, தாங்கர் மற்றும் வஞ்சாரி ஆகிய கம்யூனிட்டிஸ் ஒன்றுபடணும். மகர் முஸ்லிம் ஒற்றுமைக்கு எதிராக பெருசா எடுபடலன்றாரு அரவிந்த். இந்த மாதிரியான முழக்கங்களோ பேச்சோ எந்த பெருசா ரெசனேட் ஆகல. ஒரு சுனாமி மாதிரி வீசி இருக்கு. பெண்கள் வந்து கொத்து கொத்தா ஓட்டு போட்டாங்கன்றதான் ஒன்லைனர். இல்ல, அந்த ஒரு ஃபேக்டர் மட்டுமே தான் இந்த மொத்த எலெக்ஷனை தீர்மானிச்சிருச்சு அப்படின்னு கருதுறதுக்கு நான் என்னுடைய கருத்துல நான் அப்படி கருதல. இது எல்லாமே சேர்ந்துதான் வேலை பார்த்திருக்கிறது அப்படின்னு நம்புறேன். இந்த ரிலீஜியஸா பேசாம இந்த கேஸ்டிஸ்டா டைரக்டா பேசுறது அப்படின்றது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஏற்படுத்த போட தாக்கம் வந்து ரொம்ப சாதாரணமானது இல்லை. ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, சுமந்த் சார் வந்து ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த சொன்னார். காங்கிரஸ் வந்து ரொம்ப பெரிய லெப்டிஸ்டா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க, அதுவே அவர்களுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லெப்டிஸ்டை நம்பி தானே உத்தரப்பிரதேசத்தில் போன தடவை பிஜேபிக்கு பாதி இடங்களில் காணாமாக்குனாங்க. அந்த லெப்டிஸ்டை நம்பி தானே மகாராஷ்டிராவில் போன தடவை 31 இடங்களில் வெற்றியை தேடி தந்தாங்க. அந்த லெப்டிஸ்டை நம்பி தானே தெலுங்கானா வெற்றியை கொடுத்தது. அந்த லெப்டிஸ்டை நம்பி தானே கர்நாடகா வெற்றியை கொடுத்தது. அப்போ இவர் நோக்கம் என்ன அப்படின்னா, காங்கிரஸை வந்து நீங்க அந்த பக்கம் போயிடாதீங்க. இந்தியாவில் வந்து 2 தமிழ்நாட்டில் நம்ம ஒன்று கருதுவோம், என்ன
திமுக அதிமுக ரெண்டு பேருமே வந்து திராவிட இயக்கத்துக்கு ஆதரவான கட்சிகள். இந்த திராவிட இயக்க கட்சிகள் ரெண்டுமே வலிமையாக இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய மற்ற தேசிய கட்சிகள் நுழைய முடியாது. அதனால திமுக அதிமுக ஃபைட் நம்ம சஸ்டெயின் ஆகணும்னு நினைப்போம். அதே போல சுமன் சார் மாதிரியான ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தேசிய அளவில் ரெண்டு வலதுசாரிகளுக்கு இடையில தான் சண்டை நடக்கணும். ஒரு இடதுசாரிக்கும் வலதுசாரிக்கும் சண்டை நடக்கும். இடதுசாரி தப்புன்னு சொல்லலங்க. இடதுசாரி வந்து ரொம்ப மோசமாக தான் பேசுறாங்க. சென்ட்ரல்ல இருந்து நீங்க இடதுசாரி பக்கம் சாயுங்க, ஆனா ரொம்ப சாஞ்சிராதீங்கன்ற. அவர் சொன்னது என்ன அப்படின்னா, சென்ட்ரல்ல இருந்து இடது பக்கமா நீங்க சல்லி நில்லுங்க, ஆனா இடதுசாரியா மாறிடாதீங்க அப்படின்றாரு. அதாவது லெஃப்டிஸ்டுக்கும் சென்டர் டு லெஃப்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க நடுவுல நில்லுங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதன் மூலமாக அவர் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா, ரெண்டு பேரும் சென்டருக்கு பக்கத்துல நின்னுக்குங்க, ரெண்டு வலதுசாரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குங்க, யாரை உள்ள விடாதீங்க, இந்த வலதுசாரிகளுக்குள்ளே போட்டி இருக்கட்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஏன் இதை நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்தியா முழுவதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு முழக்கங்கள் இடதுசாரி முழக்கங்களாகத்தான் இருக்கின்றன. அவை தேசிய கட்சிகளாக இருக்கட்டும், மாநில கட்சிகளாக இருக்கட்டும். அந்த இடதுசாரி முழக்கங்கள் கலாச்சார தளத்தில், பண்பாட்டு தளத்தில், அரசியல் தளத்தில் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு ஆதிக்கம் செலுத்த போகிறது அப்படின்ற பயம் அவர்களுக்கு வர தொடங்கிவிட்டது. அதன் விளைவாகத்தான் காங்கிரஸ் வந்து ஐயோ அம்மம்மா நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசின் மீது வராத பரிதவிப்பெல்லாம் சுமன் சாருக்கு திடீரென்று இப்போது வந்திருக்கிறதுன்றது ஆச்சரியமா இருக்கு. ஒரு நிமிஷம் சுமந்த் குறுக்கிறார். சுமந்த் குணா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இவர் விமர்சனம் செய்யலை, அவருடைய கருத்தை நாட். பேசிக் பாயிண்ட் என்னன்னா, எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் பொசிஷன் வந்து காங்கிரஸ் எடுக்கும்போது அது மிடில் கிளாஸ் மக்களினுடைய நம்பிக்கையை இழக்கிறது. எல்லோருக்குமே வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஏழையாக இன்று இருப்பவன் வந்து எப்பொழுதுமே ஏழையாக இருந்து இலவசங்களை பெற வேண்டும் என்று மட்டும் எண்ண மாட்டான். நாளைக்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே வந்து என்னவா புரிந்து வச்சிருக்காருன்னு தெரியல. இது எல்லாரும் ஏழையா இருக்கிற இடதுசாரி கருத்தியல் உங்களுக்கு யாரு சார் பாடம் நடத்துறீங்க? நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க, என் கருத்தை விமர்சனம் செய்ய சார். நீங்க சொல்றது கருத்து இல்ல, நீங்க சொல்றது வந்து கருத்தே கிடையாது. முதல்ல இடதுசாரியம் அப்படினா என்னன்றதை புரிஞ்சுங்க. எல்லாரும் ஏழையா வச்சிருக்கிற இடதுசாரியம் சொல்லிட்டு மட்டமான ஒரு பார்வை எதிர்த்து தான் பேசுறேன். நான் ஒன்னு பண்றேன் சார், உங்ககிட்ட இருந்து நான் வந்து கிளாஸ் எடுத்துக்கிறேன் சார். நீங்க நான் வந்து கிளாஸ் எடுத்துக்கிறேன். பாட்டம் லைன் என்னன்னா மகாராஷ்டிராவில் அகில இந்திய அளவில் சில லெசன்ஸ் வந்து இந்த தேர்தல்கள் சொல்லியிருக்கின்றன. ஒன்று, நல்லாட்சி கொடுத்தால்தான் நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் என்பது உறுதியான ஒரு கட்டாயம் இல்லை. மகாராஷ்டிராலையும் ஒரு பெரிய அப்படியே அந்த ஆட்சி பிரமாதமாக இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஜார்க்கண்ட்லேயும் அந்த மாதிரி இல்லை. ஸோ ஆனாலும் மக்கள் திருப்பியும் அந்த அரசாங்கங்களுக்கு தங்களுடைய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். ரெண்டாவது, ஊழல் என்பது பிரச்சனையே கிடையாது. 30,000 கோடியை சாப்பிட்டார் அஜித் பவார்னு யார் சொன்னது? தேவேந்திர ஃபட்னவிஸும் பிரதமர் மோடி கேம்பெயின் ஸ்பீச்லேயே அடித்தார். அஜித் பவார் என்சிபி சரத்பவாரோட கூட ஒருங்கிணைந்து இருந்தபோது 30,000 கோடி என்று சொல்லி அவர் மீது குற்றச்சாட்டு வைத்தவர் யாரு? நரேந்திர மோடி, தேவேந்திர ஃபட்னவிஸ். இன்னைக்கு கைகோர்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸோ ஊழல் என்பது ஒரு பெரிய ஒரு ஃபேக்டராக மக்கள் வந்து பார்க்கவில்லை. அது ஜார்க்கண்ட்லேயும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஹேமந்த் சோரன் மட்டுமல்ல, அவருடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது எல்லாமே இருக்கு. ஸோ நல்லாட்சின்றது முக்கியம் இல்ல, ஊழலும் தேர்தல்ல பிரச்சனை இல்ல. அப்ப வேற இதுதான் மக்கள் தீர்மானிக்கிறதுக்கு நல்லாட்சி. ஒரு நிமிஷம், 4-5 விஷயங்கள் நான் அதை பற்றி ஒரு போஸ்ட் கூட போட்டிருக்கிறேன். 4-5 விஷயங்கள் மிகவும் முக்கியமாக கருதப்படுகின்றன. ஒன்று, அடித்தளத்தில் பணி புரிவதற்கு ஒரு கேடர் வேணும். பிஜேபிக்கு RSS கேடர் இருக்கிறாங்க, பிஜேபி ஒர்க்கர்ஸே இருக்கிறாங்க. அது வந்து ஒரு பெரிய அசெட், அவங்களுக்கு ஒரு மலை மாதிரி அது ஒரு பலம். ரெண்டாவது, பணம் இருக்க வேண்டும். பணம் இல்லாமல் இன்னைக்கு தேர்தலில் யூ ஆர் நோ லாங்கர் கம்பெட்டிட்டிவ். அதனால அதுவும் போயிடுச்சு. மூன்றாவது, மீடியா நேரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முடியணும். ஒவ்வொரு மாநிலத்திலும் சரி, தேசிய அளவிலும் சரி, மீடியா வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். நான்காவது, இலவசங்கள் நிச்சயமாக மக்களை கவருகின்றன அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றிக்கே அந்த இலவசங்கள் தான் ஒரு மிக முக்கிய காரணமாக பேசப்பட்டது. ஸோ இலவசங்கள் உங்களுக்கு தேவைப்படுகின்றது. ஐந்தாவது, உங்களுக்கு இந்த தி எபிலிட்டி டு செட் அ நேரேட்டிவ் பிஃபோர் தி எலெக்ஷன். அண்ட் அந்த 5 விஷயங்கள் வெவ்வேறு பர்சன்டேஜ் இருக்கலாம். ஒரு தேர்தலில் ஜாதி கன்சாலிடேஷன், காஸ்ட் கன்சாலிடேஷன் உங்களுக்கு கொண்டு வருவதற்கான திறமை இருக்கணும்.
இந்த நன்றி சார். 5 வந்து வெவ்வேறு பர்சன்டேஜ்ல ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் இது மாறி மாறி இருக்கும். பட் ஓவரால் இந்த 5 விஷயங்கள் தான் இந்தியாவில் தேர்தல் முடிவுகளை பாதிக்கின்றன. நீங்க குட் கவர்னன்ஸ் ஆர் கரப்ஷன் ஃப்ரீ மக்களே கேட்கிற மாதிரி எனக்கு தெரியல. நிறைவு பார்வைகளை கேட்கலாம். திரு நாராயணன், உங்க நிறைவு பார்வை. இப்போ முதல்ல நான் சொன்ன விஷயங்கள் தான் என்னுடைய பார்வை என்னவென்றால், மகாராஷ்டிராவில் ஒரு நல்ல வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம், முன்னேற்றத்தை வைத்தோம். அரவிந்த் சொன்னதுல நிறைய விஷயங்கள் வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன். அரவிந்த் வந்து ப்ராப்பர் கரெக்டா சரியா வந்து இதை அணுகியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். பட் ஒரே ஒரு விஷயம் அதுல என்னன்னு சொன்னாக்க, இந்த மத ரீதியான பிரச்சனைகள் அந்த பிரச்சாரம் எடுபடவில்லைன்னு சொன்னாரு. அது சரிதான். ஏனென்றால் இஸ்லாமியர்கள் குறித்தும் இடஒதுக்கீடு குறித்தும் பல்வேறு விஷயங்களை காங்கிரஸ் கூட்டணி நிறைய பேசினாங்க. அது எடுபடவில்லை. அது இந்த தேர்தல் முழுக்க பாத்தீங்கன்னா அந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அப்படின்னு சொல்ற விஷயத்த நிறைய பேசினாங்க. அதற்கு எதிர்வினையா பிஜேபியில பேசினாங்களா, மற்றது பேசினாங்களா அடுத்தது. ஆனால் மத ரீதியான பிரச்சனைகளை முன்வைத்தது காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் தான். அவங்க தான் முதல்ல செஞ்சாங்க. அது எடுபடவில்லை என்பதை அரவிந்துடைய அந்த இது மூலமா நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதே போல எதுங்க ஜார்க்கண்ட் எடுபட்டுருச்சுங்க. இல்ல, ஜார்க்கண்ட்ல நான் தான் சொன்னேன்ல, அது உங்களோட வியூ. ஓகே ஃபைன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது இல்ல அரவிந்த், நான் என்ன சொல்றேன், ஜார்க்கண்ட்ல என்ன சொன்னோம், அதிக அளவு இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ ஊடுருவல்காரர்களை வரவழைத்து அங்கு அவர்களை ஜார்க்கண்ட்ல ஒரு வீடியோ போட்டீங்க ஞாபகம் இருக்கா சார்? ஜார்க்கண்ட்ல பிஜேபி ஜார்க்கண்ட் ஒரு வீடியோ போட்டு எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் கொடுத்து அந்த வீடியோ டெலீட் பண்ணாங்க. அந்த வீடியோ ஞாபகம் இருக்கா இல்லையா சார்? ஒரு நிமிஷம் அரவிந்த், அந்த வீடியோ ஞாபகம் இருக்கா இல்லையா சார்? இல்ல ஒரு டெலீட் பண்ணங்காட்டி மறந்துட்டீங்களோ? அரவிந்த், ஜார்க்கண்ட்ல நாங்கள் சொன்ன விஷயம் அங்கு நடந்திருக்கிறது. அதனாலேயே நாங்க தோற்றுறோம். அதனாலதான் தோற்றோம்னு சொல்லல, அதனால நாங்கள் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். அதே மாதிரி கூட்டணி. ஆனா இந்திரகுமார் தேரடி சொன்னதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஏதோ கம்யூனிஸ்ட்னாலதான் காங்கிரஸ் ஜெயிச்சது அப்படின்றது ஒரு உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய எனக்கு உண்மையிலேயே அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா கம்யூனிஸ்ட் இந்த எலெக்ஷன்ல கூட ஜார்க்கண்ட்லயே சரி அல்லது இதுலயும் 0.23 0.12 அவ்வளவுதான் ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஜார்க்கண்ட்ல, மகாராஷ்டிரால என்னைக்குமே அதுதான். அவங்க அதிகமா ஓட்டு வாங்குற கேரளாவில காங்கிரஸுக்கு எதிராக வாங்குறாங்க. சோ அதனால ஏதோ காங்கிரஸுக்கு வந்து கம்யூனிஸ்ட் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றது ஒரு சரியான புள்ளி விவரமா எனக்கு தெரியல. இந்திரகுமார் தேரடி நீங்க பேசும்பொழுது நான் ரொம்ப அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதனால நீங்க பேசுறதுல நான் மறுபடியும் சொல்றேன், முதல்ல இந்த பழக்கத்தை தயவு செஞ்சு நான் வரும்போதுதான் நிறுத்தீங்க. ஏனென்றால் நீங்க பேசும்போது நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் ஏதாவது குறுக்க பேசினேன்னா நீங்களே சொல்லுங்க, நான் பேசுறேன். இது ப்ராப்ளம் சொல்லுங்க. இல்ல இல்ல, இது தனிப்பட்ட முறையில் இல்ல சார். நீங்க சொன்ன கருத்துக்கு எதிராக நான் சொல்றேன், அவ்வளவுதான். நான் சொன்ன கருத்தே தப்பா சொல்றீங்கன்னு சொன்னேன் சார். சரி சார், நிறைவு கருத்து சார் சொல்லுங்க. என்னை பொறுத்தவரையில இந்த தேர்தல் முடிவு என்பது ஒரு சிறப்பான தேர்தல் முடிவு. ஜனநாயகம் வென்றிருக்கிறது. இங்க வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பலர் வந்து இதுல இவிஎம்ல சூடு வச்சுட்டாங்க பேசினாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இது தேவையில்லாத சொல்லக்கூடாது. ஐயா அழகிரி அவர்களும் கார்த்தி சிதம்பரமும் ரொம்ப பொலைட்டா அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க. அது அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான அரசியல் தான் இப்போது தேவை. நாம் ஏற்றுக்கொள்கிறோம், ஜார்க்கண்ட்ல நாம் தோல்வியுற்று இருக்கிறோம். உறுதியாக அதை இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி எல்லா கட்சியும் செய்யட்டும், தவறு ஒண்ணும் இல்லை. ஆனால் இதை செய்ததால் வெற்றி பெற்றோம், அதை செய்ததால் வெற்றி பெற்றோம் சொன்னா அதுதான் தேர்தல் வியூகம். அதனால மிக மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. திரு அழகிரி, நிறைவு பார்ப்போம். இடதுசாரி தரத்தை பற்றி சொன்னார்கள். இந்திரா காந்தியை விட ஒரு தீவிர இடதுசாரி இல்லை. அவர்கள் வந்து அரசியல் முகப்பில் சோஷலிசம், மதசார்பின்மை என்கின்ற 2 வார்த்தைகளை சேர்த்தார்கள். வங்கிகளை தேசியமயமாக்கினார். பொது உடைமை கட்சிகளே ஆச்சரியப்படுகிற அளவிற்கு அவருடைய இடதுசாரித்தனம் இருந்தது. மகத்தான வெற்றியை அவர் இந்தியாவில் பெற்றார். எனவே அதெல்லாம் காரணம் அல்ல. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணியை ஆதரித்தார்கள் மராட்டிய மக்கள். ராகுலா மோடியா என்று வந்த பொழுது ராகுலை ஏற்றுக்கொண்டார்கள், இந்திய கூட்டணியை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த முறை சட்டமன்ற தேர்தல் ஒரு உள்ளாட்சி தேர்தலை போல் நடந்தது. எனவே இதில் உள்ளூர் விஷயங்கள் தலையிட்டிருக்கின்றன. ஆர்எஸ்எஸை பற்றி கூட சொன்னாங்க, ஆர்எஸ்எஸ் வந்ததுனால வெற்றி பெற்றதுன்னாங்க. ஆனால் நாராயணனே அதை ஒத்துக்கலை. ஆர்எஸ்எஸ் எல்லா காலத்துலேயும் எங்களுக்கு வேலை செஞ்சுருக்கிறாங்க,
இப்போ வேணால் கொஞ்சம் அதிகமாக வேலை செஞ்சுருக்கலான்னு சொல்லி சொன்னாங்க. ஆர்எஸ்எஸ் ஒரு நல்ல அமைப்பாக இருக்கலாம், அவர்கள் நல்ல அமைப்புன்னா அமைப்பு ரீதியாக அவர்கள் வலிமையாக இருக்கலாம். அதனாலலாம் ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றுவிட முடியாது. ஆர்எஸ்எஸ் எவ்வளவோ காலமாக எவ்வளவோ தேர்தல்களை சந்தித்திருக்கிறார்கள். மகத்தான தோல்வியைத்தான் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். நான் வந்து முடிவாக சொல்வது என்னவென்றால், இந்தியா கூட்டணி இதை போன்ற நேரங்களில் தன்னுடைய பரப்புரையை இன்னும் வலிமையாக செய்தல் வேண்டும். ஏன்னா இது ஒரு சீர்திருத்தத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு புரட்சியையும் கொண்டு வர வேண்டும் என்று ராகுல் காந்தி விரும்புகிறார். எல்லாரையும் ஒன்று சேர்த்திருக்கிறார். அதில் சின்ன சின்ன சில்லுண்டி விஷயங்கள் தலையிடுகின்றன. அதில் வந்து பல பின்னடைவுகள் ஏற்படுகிறது. பணம் கொடுக்கறதுனால மட்டும் ஜெயிச்சுட்டாங்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். எவ்வளவோ தேர்தல்களில் பணம் கொடுத்தவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். 1000 கொடுத்ததுனால 1500 கொடுத்ததுனாலலாம் ஜெயிச்சுள்ள. தமிழ்நாட்டில் கூட திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய வெற்றி 1000 கொடுத்ததுனால தான் வந்ததுன்னு பல பேர் சொன்னாங்க. நான் அதை நம்பலை. என்னுடைய கருத்து என்னென்னா, தமிழக முதலமைச்சர் அவர்கள் மிக உறுதியாக மத சார்பின்மை என்கிற விஷயத்தில் ஆர்எஸ்எஸ்ஸையும் பாரதிய ஜனதாவையும் கொள்கை ரீதியாக எதிர்ப்பது என்கிற விஷயத்தில் தனிப்பட்ட முறையில் அவர் எதுக்கலை. யாரையும் தனிப்பட்ட முறையில் அவர் வந்து பழி சுமத்தலை. ஆனால் கொள்கை ரீதியாக எதிர்ப்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அதனால் தமிழக மக்கள் அந்த அணியை ஆதரித்தார்கள். மராட்டியத்தில் உங்களுக்கு என்ன ஆகிட்டுதுன்னா, சரத்பவார் ஒரு சீனியர் லீடராக இருந்தும் அந்த அமைப்பு வீக் ஆகிட்டுது. தாக்கரே குடும்பம் பிளவுபட்டு விட்டது, கட்சி பிளவுபட்டு விட்டது. இதெல்லாம் ஒரு காரணமாக போச்சு. அதனால் இது வந்து பாரதிய ஜனதாவிற்கு கொள்கை ரீதியான ஒரு வெற்றி அல்ல. நான் அதை வந்து இந்துத்துவா வெற்றி பெற்றிருக்கிறது என்றோ அல்லது மோடி வெற்றி பெற்றிருக்கிறார் என்றோ நான் சொல்ல மாட்டேன். உள்ளூர் பிரச்சனைகளால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்தியா கூட்டணி இவைகளையெல்லாம் எதிர்கொள்ளும், பின்னடைவுகளை சரி செய்யும். ஒரு அரசியலை நாம் அப்படி தான் பார்க்கணும். பின்னடைவு வந்திருக்கிறதா, அதை சரி செய்ய வேண்டும், அதில் வெற்றி பெற வேண்டும். பின்னடைவு வந்திருக்கிறது என்று தலைகுனிவது அரசியல் கிடையாது. இந்தியாவில் பல விஷயங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். சுதந்திரத்திலிருந்து இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற சமூக மறுமலர்ச்சி வரை கொண்டு வந்தது காங்கிரஸும் பொது உடைமை கட்சிகளும் திராவிட கட்சிகளும் தான். அதை யாரும் மறுத்துட முடியாது. இல்லைன்னா இவைகள்லாம் இல்லைன்னா இன்னும் அடிமைகளாக இருந்திருப்பார்கள், இன்னும் தீண்டத்தகாத மக்களாகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இன்றைக்கி நிறையா பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா காரணம் என்ன? அவர்களுக்கு நாம் ஒரு வலிமையை கொடுத்துருக்குறோம். நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், கொஞ்சம் படித்தவர்களில் மத்திய தர மக்கத்தில் ஒரு கருத்து இருக்குது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மக்களை பிரிக்கிற அம்சமோ என்று கருதுகிறார்கள். இப்போ எனக்கே தெரியும் எங்கள் ஊரில் எவ்வளவு ஜாதியில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. ஆனால் அது அதிகாரப்பூர்வமாக தெரிந்தால்தான் அந்த இடஒதுக்கீட்டை நாம் கொடுக்க முடியும். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஜாதியில் எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டா அவர்கள் வந்து வன்முறையாளர்களாக ஆகிவிடுவார்களோ, நம்மை அடக்கி ஆழ்வார்களோ என்கின்ற அச்சத்தை எல்லாம் சிலர் சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்காது. நான் அதுக்கு தான் சொன்னேன், எங்கள் ஊரில் ஒவ்வொரு ஜாதிக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியும். யார் அதிக எண்ணிக்கையில் இருக்கிற ஜாதி என்பதும் நமக்கு தெரியும். ராகுல் காந்தி அந்த நோக்கத்தில் சொல்லவில்லை, துல்லியமான இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் ஒரு அற்புதமான நிலையில் இன்றைக்கி போயிட்டு இருக்கு. நீங்கள் ராகுல் காந்தியினுடைய, நான் வந்து எங்களுடைய தலைவரை புகழ வேண்டும் என்பதற்காக சொல்ல, அவருடைய உழைப்பு சாதாரணமானது அல்ல. அதிகாரத்தில் இல்லை, அதிகாரத்தில் வருவதற்கு. நன்றி சார், நன்றி சார். நம்ம நிறைவு செய்யலாம். உங்கள் கருத்துக்கள் அனைவருக்கும் நன்றி 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 நன்றி. வணக்கம் வணக்கம்.